இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு கார்த்திகை தீபா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாங்களே, அந்த சீன் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து அந்த சைடு கோயிலை காமிக்கிறாங்க. ஐயோ இவங்ககிட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே, விடிஞ்சே போயிடுச்சு. அந்த கார்த்தி போய் தீபாவை பார்த்து தொலைச்சிட்டானா என்ன பண்ணுறது, அவ்வளோதான், நம்ம கதை முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்துக்கிட்டே, டே எங்கடா இருக்கீங்க ரவுடி பயில்களா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை கத்த அந்த 2 பேர் வர்றாங்க. வந்ததும் என்னை பார்த்தா உனக்கு பாவமாகவே இல்லையாடா, ஏண்டா நைட்லேருந்து ஒருத்தி மனுஷி கத்திக்கிட்டு இருக்காளே, கொஞ்சமாவது அவுத்து விடுவோன்னு உங்களுக்கு தோணுச்சா அப்படின்னு சொல்ல, சும்மா என்ன நொயின்னு கத்திக்கிட்டு இருக்க, இன்னும் ஒரு 10 நிமிஷம் அதுக்கடுத்து நாங்களே உன்னை போன அமுச்சு விட்ருவோம், உன்னை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, டேய் நீ ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, நீங்களாம் காலை கடனை காலையில் எஞ்சி முடிச்சிங்கல்ல, நான் முடிக்கணும்லடா, என்னை பார்த்தா பாவமா இல்லையாடா, வயசானவடா, அவுத்து விடுங்கடா, ஒரு நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன்டா, ரெஸ்ட் ரூம் கூட போகலடா, அவுத்து விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்ச, அப்படிலாம் விட முடியாது, நீ என்ன தப்பிச்சு போயிட்டேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, உங்களை மீறி என்னால் தப்பிக்க முடியுமாடா, நீங்களே எப்பேற்பட்ட ரவுடிங்க அப்படின்னு சொல்ல, அவங்களும் வந்துட்டு டேய் இந்த கிழமை நம்மகிட்ட இருந்து தப்பிச்சிருமா, சரி விட்றா கொஞ்ச நேரம் தானே போய் தொலையட்டும், பார்க்கவும் பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி அவுத்து விட்றா அப்படின்னு சொல்ல, அவுத்து விட்டதுமே அத்தாடா மடையங்க ஏமாந்துட்டாங்க, இதை வச்சு நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆகிட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி குடுகுடுன்னு ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு கட்ட மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு ஐயோ வலிக்கு விழுந்துட்டேனே காப்பாற்றுங்க வலிக்கு விழுந்துட்டேனே அப்படின்னு சொல்ல அந்த ரவுடிங்க உள்ளே வராங்க. வந்ததுமே அவங்கள அடிச்சுட்டு போட்டு இது வந்துட்டு தப்பிச்சு போயிடுதுக்கு. வட்ட எல்லா சீன்லேயும் ரவுடிங்களை வந்துட்டு இப்படி தான் முட்டாளாக காமிக்கிறாங்க, ஏன்னு தெரில. அடுத்து வந்துட்டு அந்த சைடு கார்த்தியை காமிக்கிறாங்க. காரில் அங்கே தான் வந்துட்டு இருக்காங்க. தீபா ஆட்டோவில் ஏறி அன்னை தெரசா காப்பகத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரூபஸ்ரீ வந்துட்டு அப்படியே சோகமாக ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவ்வளோதான் தோத்துட்டேன் அப்படின்ற மாதிரி. அப்போ டக்குன்னு கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. என்ன இது, கார்த்தி எதுக்கு காப்பகத்துக்கு போகாமல் இங்கே வந்திருக்கான், என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே கதவு திறந்தா பாட்டி நீ நல்லா இருக்கே பாட்டி, உனக்கு எதுவும் ஆகலை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உருகுது. ஐயோ எனக்கு எதுவும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, பாட்டி அந்த கார்த்தி வந்துட்டு எப்படி பண்ணிட்டா தெரியுமா அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் விர்றி, இப்போ வந்துட்டு தீபாவை எப்படியாவது காப்பகத்துக்கு போகாமல் தடு அப்படின்னு சொல்ல, என்ன பாட்டி சொல்கிற, அப்போ அவங்களாம் உன்னை அமுச்சு விடல அப்படின்னு கேட்க, அவங்கள அமுச்சு விடுவாங்க, நானும் தப்பிச்சு வந்திருக்கேன் நீ அந்த ரவுடி பயிர்களை அடிச்சு போட்டு அப்படின்னு சொல்ல, பாட்டி சூப்பர் பாட்டி கலக்கிட்ட பாட்டி, நான் கூட அந்த கார்த்திக்கிட்ட நம்ம தோற்றுருவோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிக்கிட்டு இருக்க, பேசாத ஃபோன் போட்டு, அந்த தீபாக்கு ஃபோன் போட்டு தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்ல, தீபாக்கு ஃபோன் போட்டால் நாட் ரீச்சபிள்னு வருது. அங்கே வந்துட்டு குழந்தைங்கள்லாம் காப்பகத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ பாட்டி நாட் ரீச்சபிள்னு வருது, இப்போ கொஞ்ச நேரத்தில் தீபா அங்கே போயிட்டானா கார்த்தியும் போயிடுவானே, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, ஐயோ என்னடி இவ்வளோ நேரம் நான் தப்பிச்சு வந்ததெல்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு சொல்ல, கார்த்தி கரெக்ட் டைமில் அங்கே போனால் தானே தீபாவை பார்க்க முடியும், நம்ம அதை லேட் பண்ணா அப்படின்னு சொன்னால் என்னடி சொல்கிற அப்படின்றாங்க. இது எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை சொல்ல, சூப்பர் இதை பண்ணு அப்படின்னதும் யாரோ ஒரு ரவுடி பசங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்கிறத கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிளானை சொல்கிறாங்க. சூப்பர் ஐடியா, இதை தாண்டி கார்த்தியால் போகவே முடியாது அப்படின்னு சொல்ல, ஆமாம் பாட்டி ஒரு 5 நிமிஷம் லேட்டாக போனால் கூட தீபா அங்கே இருந்தால் கூட எதாவது சொல்லி சமாளிச்சுப்பா, நான் சும்மா பார்க்க வந்தேன் அப்படி இப்படின்னு. ஆனால் பல்லவி பாடுறதை மட்டும் கேட்டானா அவ்வளோதான், தீபா வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிவிடுவா இவ தான் பல்லவி அப்படின்னு சொல்லிட்டு, இதை தடுக்கணும் நம்ம எப்படியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோசனையில் இருக்காங்க. அடுத்த சைடில் அந்த சைடு தீபா ஆசிரமத்துக்கு தான் போகிறாங்க. அங்கிட்டு கார்த்தி வந்துட்டு ஒரு வீட்டு முன்னாடி போய் நின்று ராஜா கால் பண்ணுறாங்க. என்னடா கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்க, ஒரு 2 நிமிஷம் அப்படின்னு சொல்ல, உன் வீட்டு முன்னாடி தான் இருக்கேன், நீ மட்டும் நல்லா கிளம்பிட்டு அப்படின்னு சொல்ல, இதான் வந்துட்டு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஐயோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது, இவ்வளோ நாள் குரலே கேட்டு நேரில் பார்க்க போகிறது ரொம்ப வந்துட்டு எக்ஸைட்டாக இருக்கு மாப்பிள்ள உனக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு இருக்காதா, சரி அமைதியாவா அப்படின்றாங்க. ஐயோ மாப்பிள்ள சீக்கிரம் போ மாப்பிள்ள அப்படின்னு சொன்ன, பறந்தாட போக முடியும், வேணா இறங்கி விடுறேன் நடந்து வரியா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் கலாய்ச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்க போகிறோம் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு வரேன். என்கிட்ட தீபா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு வெல்கம் பண்ணுறாங்க. நீங்கள் இவ்வளோ நேரம் வந்துட்டு எதிர்பார்த்து பல்லவி மேடம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஹாய் பல்லவி அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்தி பொக்கையெல்லாம் கொடுக்குறாங்க. அப்போ வந்துட்டு சாப்பாடெல்லாம் போனதுமே என்ன பிள்ளைங்க யாரும் சாப்பிடல அப்படின்னு சொல்ல, ஒரு விஐபி நல்ல சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஆனால் பிள்ளைங்க உங்கள் பாட்டை கேட்டதுக்கப்புறம் தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி, அக்கா சொல்கிறத முதல்ல போய் சாப்பிடணும் அப்படின்றாங்க. இல்லைக்கா முதல்ல உங்கள் பாட்டு அப்புறம் தான் எங்களுக்கு சாப்பாடு, இவ்வளோ நாள் வந்துட்டு உங்களை சாங்கெல்லாம் வந்துட்டு ஆன்லைனில் கேட்டுட்டு இருந்தோம், இப்போ நேரில் கேட்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அங்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு தொட்டெல்லாம் தடவி பார்க்குறாங்க. தீபாவுக்கு கண்ணே கலங்கிடுது. அந்த பிள்ளைங்களுக்கு முத்தெல்லாம் கொடுத்து எல்லாரையும் வாங்க அக்கா சொன்னால் கேட்கணும், நானே உங்களை பரிமாற வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போய் சாப்பாடெல்லாம் போட்டு அவங்க கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு ஊட்டி விட்டு இந்த மாதிரியெல்லாம் தீபா பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரேயர்லாம் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போதே வந்துட்டு அழகாக க்யூட்டாக இருக்குது. இந்த சைடு ராஜாவும் கார்த்தி வந்துட்டு இருக்காங்க இல்லையா, என்ன இது திடீர்னு ரோட்டில் 4 ரவுடி பசங்க நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஆமாடா தெரியுதுல போய் என்ன எதுன்னு போய் கேளு அப்படின்றாங்க. மாப்பிள்ள நம்ம எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போய்கிட்டு இருக்கோம், இவங்க பார்த்தியா என்ன சொல்லி பார்த்துட்டு இருக்காங்கன்னு, இங்கே விட
சொல்லவே கூடாது. இப்போது நான் போய் சண்டை பண்ண போகிறேன், அது மட்டும் கிடையாது, இந்த ராஜா யாருன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்ல. தெரியாது அப்படின்றாங்க. இனிமே உனக்கு தெரியும், இங்கே பாரு, நான் வந்துட்டு சீரியஸாக சண்டை போடும்போது இறங்கி வந்துடாது அப்படின்னா வரவே மாட்டேன் அப்படின்னு கார்த்தி சொல்ல. சரி மாப்பிள்ள, நான் போய் என்ன எதுன்னு கேட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய், என்னடா ரோட்டில் இப்படி வழியை மறிச்சு நிற்கிறீங்க அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் உங்கள் அப்பா வீட்டு ரோடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, டேய் இங்கே பாரு, நான் இப்போ ரொம்ப ஹாப்பியான மூடில் இருக்கேன், என்னை தயவுசெய்து சீண்டாத அப்படின்னு சொல்லி ராஜா சொல்ல. ஓஹோ, அப்போ ஹாப்பி இல்லாத முன்னே என்கிட்ட சண்டை போடுவியா, சண்டை செய்டா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை அடின்னு அடிச்சு கண்ணிலே குத்திடுறாங்க. அடுத்த அடி அடிக்கும்போது கார்த்தி வந்துடுறாரு. என்ன தைரியம் தான் என் ஃப்ரெண்டு அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஓங்கி பலார்னு அடியை விட்டுக்கிட்டு இருக்காரு கார்த்தி. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.